மௌனமாக காதலிப்பதே சத்தமான அழகு. எலும்புகள் புதைக்கப்படலாம், எழுத்துக்கள் புதைக்கப்படாது. வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் தான் எடுத்திருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய புக்ஸ், பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் vlogs, இன்டர்வியூ மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த புக்கோட டைட்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கன் சாமி. எழுதுனது வந்து விக்ரம் அவுடையப்பன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமா மேலே இருந்த ஆர்வத்தினால நிறைய விஷயங்கள் எடிட்டிங், டைரக்ஷன் இந்த மாதிரி நிறைய வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பைலட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஜெயிலர் படத்துலையும் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எழுதின ஃபர்ஸ்ட் புக் கன் சாமி பற்றின ரிவ்யூ அண்ட் ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூவி ரிலேட்டட் பர்சன் அப்படிங்கிறனால எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் அந்த டிஸ்க்ளைமரோட வந்து புக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எனக்கு இருந்தது. யூஸ்வலாக வந்து ஒரு கதை, இது வந்து ஷார்ட் ஸ்டோரி புக். ஸோ தமிழ் ஷார்ட் ஸ்டோரி புக்ஸில் வந்து இது ஒன் ஆஃப் த புக். அண்ட் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குதுன்னா ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பேஜ் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அந்த ஸ்டோரி முடிகிற பேஜை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்லிங்க்டு ஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோட தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொட்டை போட போகிறேன். ஸோ ஒரு குழந்தைக்கு, தன்னோட குழந்தைக்கு வந்து காணிக்கை செலுத்துறாங்க சாமிக்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு. ஸோ மொட்டை போடுறதுக்கு வந்து அவர்கிட்ட காசு இல்லை. அதை வந்து எப்படி இவங்க வந்து என்ன ஒன்லைனராக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி வேறு, அதுக்கப்புறம் வந்து கோயில் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள நிறைய பேர் இதை பண்ணியிருப்போம். சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம், ஒரு கோரிக்கை வச்சுருப்போம், அதுக்கு பதிலாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீ இதை எனக்கு நிறைவேற்றி கொடு, நான் இதை பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே நடுவில் ஆல்டர் பண்ணிப்போம் சில விஷயங்களை. சரி, ஓகே, சாமி தானே, கோச்சிக்காது, பரவாயில்ல, இது பண்ணல அது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சில அந்த கோரிக்கைன்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் வந்து சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அப்பா கிட்ட காசு இல்லாதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காசு கொடுத்து மொட்டை போட முடியாமல் வேற ஒரு இடத்துல வந்து மொட்டை போட்டுட்டு வந்துட்டு சாமி வேற கோயில் வேற அப்படிங்கிற மாதிரி அந்த ஒன்லைனர் கொண்டு வராங்க. இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தர் ஆக்சுவலி வந்து ஒரு ரீடர் கூட கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தணும். ஸோ எனக்கு வந்து எப்படி கனெக்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து இந்த கேடிவி மூவிஸ்லாம் இருக்கும்ல, சூரியன், கருப்பு நிலா, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் ரொம்ப இன்டெப்த்தாக இல்லை. பிகாஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்த உடனே வந்து ஒரு கனெக்ஷனுங்கிறது வந்து நான் ஃபீல் பண்ணல. ஆனால் செகண்ட் சாப்டர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஆத்தர் டச் அண்ட் ஆத்தர் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ பிகாஸ் ஒரு ஆத்தரும் வந்து எங்கே சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடரோட இருக்கிற கனெக்ஷனில், அந்த ரீடருக்கு பிடிக்கிற மாதிரி விஷயம், ரீடர் வந்து அந்த கதைக்குள்ளே இருக்கிற மாதிரி விஷயங்களை அவங்க எழுதும்போது தான் நம்ம வந்து கனெக்ஷன் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ செகண்ட் சாப்டர் அப்படி என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயட் ஸ்கூலில் இருக்கிற க்ரஷ். ஸோ ஒரு க்ரஷ் அண்ட் தென் லவ். ஒரு பையன் வந்து தன்னோட லவ் பண்ணுற பொண்ணுக்காக வந்து 9th 10th அந்த ப்ரீ டீன்ஸ் அந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிதைலாம் எழுதுவோம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையன் சூப்பராக கவிதை எழுதின மாதிரி இவர் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது இந்த விடிவி படத்தில் வந்து ஜெஸி பாரு 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 அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து கரெக்டாக வந்து த்ரிஷா திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனு இதெல்லாம் வந்து நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்லேயே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தினதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபீல் குட் புக்காக வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த செகண்ட் சாப்டர் சொன்னேன் இல்லையா, ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் வந்து ஸ்டேஜ் ஏறி பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி ஒரு பையன் வந்து பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்னா அரசியல் பற்றி பேசுகிறான். ஸோ அரசியல் பற்றி பேசுகிற பையன் அங்கே வந்து ஸ்டேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜில் ஏறி பேசின பையன் தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு அரசியல்வாதியாக எப்படி இருக்கான் அப்படிங்கிறதையும் வந்து கொண்டு போகிறாங்க கதையாக. இந்த ஸ்கூல் க்ரஷ் சொன்னேன் இல்லையா, ஸ்கூலோட க்ரஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்கிற பையன் அண்ட் காயத்ரிங்கிற பொண்ணு. காயத்ரியோட அண்ணன் தான் வந்து ரகுபதி. ஸோ ரகுபதி தான் வந்து மேடையில் அரசியல் பற்றி பேசினவன். பின்னால் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோட தொண்டனாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படி கண்டினியூ ஆகிறான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு மூவி டைரக்டரோட அந்த ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும்ல, இந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சது. இதில் வர எல்லா ஸ்டோரியுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி. ஸோ அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் ஒரு ஸ்லாங்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல,
வராதவங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்லாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம படிக்கும்போதே வந்து இது கிராமத்தில் நடக்கிற ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நமக்கு புரியுது. ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலாக 9 ஸ்டோரிஸ். ஓகே, ஸோ 9 ஸ்டோரிஸில் கத்தி பாண்டியன் வந்து 4th ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரியிலலாம் கொஞ்சம் வந்து ஹியூமர், இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த ஆத்தர் டச் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்னு போவோம்ல, ஸோ அந்த மாதிரி போகும்போது எனக்கு கத்தி பாண்டியன் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி என்னன்னா, ஒரு நம்பிக்கை எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நம்பிக்கை எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் அந்த கதையில் வரும். பட் எனக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதுக்கு முந்தின சாப்டரில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யம் அதில் வந்து இந்த சாப்டரில் இல்லாத மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி என்னன்னா, இன்னொரு ஸ்டோரி ஹெட்டிங் வந்து ராஜீவ் காந்தி மளிகை கடை. இதுதான் ப்ரீவியஸ் ஸ்டோரியில் என்ன நடக்குது, அதாவது அந்த கத்தி பாண்டியன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன். அந்த கத்தி பாண்டியன் யாருங்கிறத இந்த ஸ்டோரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்லிங்க்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூனிக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முக்கியமாக வந்து இன்னும் ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிமாகவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி போகும். ஒரு சினிமா செட்டில் நடக்கிற பிரச்சனை. ஓகேவா, யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு செட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க, தீ வச்சிடுறாங்க அந்த மாதிரி. ஸோ அது யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு குரூப் மேலே டவுட் இருக்குது. பிகாஸ் அவங்க 2 பேரும் ஆல்ரெடி செட்டில் வந்து நேற்று தான் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ மேபி அவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படாத ஒரு ஆள் வந்து ஆக்சுவலி அந்த செட்டை வந்து கொளுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து எப்படின்னா ஒரு ஃபிலிம்லலாம் எப்படி ஒருத்தவங்களோட ஃபேஸை வந்து கிட்ட காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்பவே அழகாக இருந்தது. ஒருத்தரோட புகை வந்து இன்னொருத்தர் வந்து தம் அடிக்கிற அந்த புகையாக வந்து கன்வெர்ட் ஆகுது இந்த புகை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்டர்லிங்க்டாக அது எனக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி மட்டும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்துச்சு. இந்த ஸ்கூல் க்ரஷ் சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்கூல் க்ரஷோட சித்தப்பா தான் கத்தி பாண்டியன். ஓகேவா, அவர் வந்து ஒரு அந்த இடம்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நடுவில் வந்து 2-3 கதை வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒரு ஸ்டோரி வந்து பாம் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த படத்துலலாம் வந்து நடுவில் காமெடி சீன்ஸ் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு சிரிப்பாக இருந்தது அந்த ஸ்டோரி படிக்கும்போது. ஆனால் அதே மாதிரி கதை எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஓவரால் பேக்கேஜாக கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து போர்ட்ரே பண்ண முடியும், எப்படி அதை ரைட்டிங் ஸ்டைலில் கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியுங்கிறது ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ அதை தான் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். முக்கியமாக ஒரு ரீடராக ஒரு ஃபுல் ஸ்டோரி ரீட் பண்ணி முடிக்கும் போது தான் வந்து இந்த கனெக்ஷன் நமக்கு புரியும். நம்ம வந்து கெஸ்ஸே பண்ணியிருந்திருக்க மாட்டோம் நடுவில். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மொட்டை போட போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சாப்டரில் வர அந்த சின்ன பையன் யாருக்கு மொட்டை போடுறாங்களோ அந்த பையனும் அண்ட் தென் ரகுபதினு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரகுபதி கேரக்டரும் எப்படி இன்டர்லிங்க்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த புக்கு. கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரைட்டிங் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் விக்ரம் ஆவுடையப்பன் வந்து ரொம்பவே வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். ஷார்ட் ஸ்டோரிஸ் ஜானர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக் சூஸ் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோரி இஸ் நாட் அ செப்பரேட் ஸ்டோரிங்க, எல்லாமே வந்து கேரக்டர் டு கேரக்டர். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தி பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் தான் இன்ட்ரடியூஸே ஆவாங்க. அதாவது நெக்ஸ்ட் சாப்டரில் தான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அவங்கள பற்றி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் க்ரஷ், கேடிவி மூவிஸ் லைக் ஜெய்ஹிந்த், கருப்பு நிலா, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகத்துக்காக மட்டுமே வந்து மேடைகள் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரசிகன் தொண்டனாகவே மாறாமல் ரசிகனாகவே இருந்தான் என்றால் நடிகன் தலைவனாக முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் சாப்டரில் வர ஒரு ஸ்டோரி லைன். ஸோ இந்த புக்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.